12ஆம் இடத்துல இந்த அமைப்புகள்லாம் இருக்கு. என்னங்க பலன்? முதலில் உங்கள பிறந்த நாடை விட்டு வெளியில கொண்டு செல்றத வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. ஹாய், என்ன சனி உச்சம் என் சனி நீச்சம் என் சன் உச்சம் 10th house மேஷம் ஃபார் ரிஷப லக்னம். ஓகே, சுக்கிரனின் லக்னம் எஸ்பெக்ட் பை 6th house செவ்வாய் பை 8th பார்வை, 8ஆம் பார்வையாக லக்னத்தில் இருக்கிற சுக்கிரனை செவ்வாய் பார்க்குறாரு. ஓகே, பை 8th பார்வை 12th house செவ்வாய் 7th house. ஓகே, என்ன கேட்குறீங்க அப்படின்னா 12ல் ரிஷப லக்னமாகி 12ஆம் இடத்துல சனி இருந்து சூரியன் இருந்து சனியின் சூரியனின் பார்வையை வாங்கி இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை லக்னத்துக்கு வருது. இதனால் 12ஆம் பாவகம் எப்படி செயல்படும், லக்னம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்குறீங்க. சரி, இயல்பாக ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி நீச்சமாகி அதன் பிறகு சூரியனோடு இணையும் பொழுது நீச்ச பங்கமாகுவார். அப்போ நீச்ச பங்கமாகும் போது என்ன பண்ணுவார், அவருடைய 9, 10ஆம் ஆதிபத்தியங்களை வலுத்து செய்யணும். இதுதான் சனி கொடுக்கப்பட்ட ஜாப் சனி தசையில். ஓகேங்களா? அப்போது 9, 10ஆம் ஆதிபத்தியத்தை வலுத்து செய்கிறதுக்கான ஒரு விஷயம் செய்தாலும் கூட 9ஆம் இடம் சனியினுடைய தந்தையினுடைய அமைப்பு அப்படின்னாலும் கூட சனி சூரியனோடு சேர்ந்தால் தந்தையோடு முரண், தந்தையோடு ஒரு மாதிரியான அமைப்புகள் மாதிரியான தன்மை வந்துடுதா. இந்த இடத்துல சனி தசை முழுக்க தந்தையோடு இருக்கிற சில விஷயங்கள்ன்ற மாதிரியான வந்துடும். இதற்கு பிறகு 9ஆம் அதிபதி நீச்சமாகி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 9ஆம் அமைப்புகள் ஒரு டிஸ்டர்ப் தான். சிம்மம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்கள். சூரியன் உச்சமாக இருக்கார். அப்போ சூரியன் உச்சமாக இருந்துட்டால் தகப்பன் பாதிப்பு இல்லை, பட் தகப்பனுக்கு பிரிவு, தகப்பனுக்கு சில விஷயங்கள்ன்ற மாதிரியான விஷயங்கள் சனி தசையில் இருந்தாகணும், சூரிய தசையில் இருந்தாகணும். என்ன தசைன்றதை பாருங்கள். சரி, நீங்கள் கேட்குற கேள்விக்கே வந்துருவோமே. 12ஆம் இடத்துல இந்த அமைப்புகள்லாம் இருக்குது. என்னங்க பலன்? முதலில் உங்களை பிறந்த நாடை விட்டு வெளியில் கொண்டு செல்றத இந்த கிரக அமைப்புகள் தடை செய்யும். ஏன்? 12ஆம் பாவகம் பரதேச வாசம்னு சொல்கிறக்கூடிய வெளிநாட்டு அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள். பரிபூர்ணமாக 8, 12ஆம் அமைப்பு சுபத்துவமாக இருந்தால் தான் வெளிநாடு அமைப்புகள்லாம் இருக்கும். இந்த இடத்துல சனி செவ்வாயின் தொடர்பில் இருக்கக்கூடிய 12ஆம் பாவகம், இதுலேயும் டிகிரி அமைப்புகளில் பார்க்கணும். சூரியன் அஸ்தகங்கப்படுத்தி இருக்கிறாரா என்னன்ற தன்மை இல்லைங்க. 2 பேரும் ஒரு 15, 16 டிகிரிக்கும் மேற்பட்டு விலகி இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல இணைவே இல்லைன்னு வரும். சூரியன் மற்றும் செவ்வாய் மட்டும் சூரியனை நெருங்கி பார்த்தாலும் இது பெரிய அமைப்புகளில் கெடுபலன்னு வராது. ஆனால் 12ஆம் இடத்தினுடைய பாபத்துவ அமைப்புகளில் நீங்கள் பிறந்த நாட்டை விட்டு வெளியில் போய் செட்டில் ஆக முடியாதவராக இருப்பீங்க. ஏன்னா அதே நேரத்தில் லக்னத்தில் வேறு சுக்கிரன்னு சொல்கிறீங்க. என்ன இருந்தாலும் லக்னாதிபதி வலுத்து லக்னத்தில் அமரக்கூடிய அமைப்பு. அதுக்கு பிறகு சந்திரனை நீங்கள் கொடுக்கல. சந்திரனையும் கொடுத்த ஒருவேளை சந்திராதியோகமும் இருந்து வேறு சுபர் தொடர்புகள் இருந்தால் இந்த ஜாதகர் நல்லா தானே இருக்க போகிறாரு. சனி திசையில் மட்டும் கால் பாதம் சம்மந்தப்படுற அமைப்பு, தந்தை சம்மந்தப்படுற அமைப்பு, சில நேரங்களில் தொழில் அமைப்புகள் அப்படின்ற மாதிரியான இடங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு வகையில் லக்ன சுபத்துவத்தின் மூலம் இந்த ஜாதகர் தப்பிச்சுக்குவார் தான். ஆனால் இதனை முடிவு செய்கிறது தசாபுத்தி, கூடுதலான சனியினுடைய இன்னும் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் இருக்கிற இடத்துல. ஒருவேளை சனியினுடைய அப்படியே இந்த பார்வையை வாங்குறாருன்னு வச்சுங்களேன். ஒருவேளை மேஷத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படியே இவரை பார்க்குறாருன்னு வச்சுங்க, எதை மகரத்தை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். மகர வீட்டில் ராகு இருந்தாருன்னா சனி தசை மோசமாக இருக்க போதுன்னு அர்த்தம். சனி தசை ராகு புத்தியெல்லாம் தொழிலெல்லாம் கடுமையான அமைப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். அப்போது இந்த அமைப்புகளில் தான் பலன் இருக்கும். இதில் பார்த்து சில விஷயங்கள் பார்த்துங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.